உடல் அமைதி. Relax your body completely. Prana அமைதி. Just watch your breath. மன அமைதி. Just watch your thoughts. புத்தியின் அமைதி. Just command your புத்தி. Next, giving attitude to your mind. First attitude, ஏற்றுக்கொள்ளுதல், acceptance. நான் எப்படி என்னுடைய குண மாற்றங்களுக்கு ஏற்றால் போர் மாறுபடுகிற செயல்பாடுகளையும் நினைவுகளையும் சிந்தித்தலையும் பேச்சுக்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ, அதேபோல் குணத்தின் அடிப்படையில் செயல்படும், சிந்திக்கும் என் குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள், நண்பர்கள் இவர்களையும் நான் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் காணும் அறியாமையையும் இயலாமையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதேபோல் மற்றவர்களுடைய அறியாமையையும் இயலாமையும் ஏற்றுக்கொள்வதுதான் தர்மமே. அடுத்து அசங்கோகம். இந்த வாழ்க்கையில் நான் கொண்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள், நண்பர்கள் தொடர்ந்து ஜென்மாதி ஜென்மத்திற்கும் என்னுடன் வருபவர்கள் அல்ல.
போன ஜென்மத்தில் வேறொரு சில உறவுகளுடன் அந்த ஜீவர்களை உறவுகளாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தேன். இந்த பிறவியில் சில குறிப்பிட்ட ஜீவர்களை உறவுகளாக, குடும்ப உறுப்பினர்களாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களிடம் அன்பும் கருணையும் கடமையும் மிக மிக அவசியம். ஆனால் பற்று என்பது அவசியமற்றது. தொடர்ந்து அவர்கள் என்னுடன் இருப்பார்கள் என்ப கருத்தும் தவறானது. நிலையானது கிடையாது. இந்த அறிவில் தியான காலத்தில் தினமும் பயிற்சி செய்யும் போது நமக்கு அந்த மனோநிலை வந்து அமையும். ஏனென்றால் தியானம் செய்ய அமர்ந்த பிறகு நம்மளுடைய மனம் விக்ஷேபம் அடைவதற்கு முதல் காரணம் நம்முடைய உறவுகள், அதன் மீது இருக்கிற பற்று. அதிலிருந்து விடுபட மனதிற்கு இந்த பாவனையை கொடுத்து பழக்க வேண்டும். தினமும் தினமும் சிந்திக்க வேண்டும். அடுத்து சாந்தோகம். என் உடலில், மனதில், இந்திரியங்களில் மாற்றங்கள், என்னை சுற்றியும் மாற்றங்கள். மாற்றம் என்பது மாறாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் அமைதியான, எந்தவித மாற்றத்தையும் அடையாத, இந்த மாற்றங்களால் பாதிக்கப்படாத சொரூபம் என்ற தத்துவத்தில் ஒரு நிமிடம் அமர்ந்திருக்கவும். அடுத்து மானச ஜபம். ஓம் நம சிவாய. மனதிற்குள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அமர்ந்திருக்கவும்.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரைத்து கண்களை வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.